Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக என்றால் 2 கொம்பு முளைத்தவர்களா என இபிஎஸ் காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தி. டாஸ்மாக் கடையில் சாராயம் விற்கப்படுவதாக வெளியான செய்தியை சுட்டிக்காட்டி அவர் இதை தொடர்பான கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. லதா, மேலும் விவரம் என்ன? கௌதமி, வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே டாஸ்மாக் கடை ஒன்றில் கள்ளசாராயம் விற்கப்படுவதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், மரக்காணம் மரணங்களில் இருந்தோ நாட்டையே உலுக்கிய கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணங்களில் இருந்தோ இந்த திமுக அரசு ஒரு பாடம் கூட கற்கவில்லையா என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். போலீசுக்கு பணம் கொடுத்துதான் விற்கிறோம் என்று கள்ளசாராயம் விற்பவன் தைரியமாக சொல்லும் அளவிற்கு கள்ளசாராய விற்பனையை நிறுவனமயமாக்கப்படுத்தியுள்ளதற்கு திமுக அரசு வெட்கப்பட வேண்டும் என்றும் தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். போதாக்குறைக்கு திமுக கட்சிக்காரன் என்னும் அடையாளம் வேறு, திமுக என்றால் 2 கொம்புகள் முளைத்தவர்கள் என்ற கேள்வியையும், அவர்கள் எந்த தவறு செய்தாலும் காவல்துறை கண்டு கொள்ளாதா என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சிக்கு வந்து உங்கள் கட்சி அடையாளத்தை லைசன்ஸாக பயன்படுத்தி சகல குற்றங்களையும் திமுகவினர் செய்வதற்கு தானா என்ற கேள்வியையும் முதலமைச்சரை நோக்கி முன்வைத்திருக்கிறார். உடனடியாக இந்த கள்ளசாராய விற்பனையில் தொடர்புள்ள அனைவரையும் கைது செய்வதோடு எந்தவித அரசியல் குறுக்கீடுமின்றி அனைவர் மீதும் சட்ட நடவடிக்கை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துவதாகவும், மேலும் தமிழ்நாடு முழுக்க கள்ளசாராயத்தை ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. Taste the Daily.